அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் ஸ்ரீதர் பேசுகிறேன். இங்கே நமக்கு இன்றைக்கி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், பேய் கதை. எப்பயுமே பேய்னா உண்மையான கதை இருக்கும், பொய்யான கதை இருக்கும், நிறையா இருக்கும். அதில் தாய்லாண்டு எல்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் கதைகள். அதை விட ஜப்பானில் காமெடியாக இருக்கும். வாய்க்குள்ளேருந்து ஒரு ரவுண்டாக ஒரு உருண்டை டப்பு டப்புன்னு உழுவுற மாதிரி காமிப்பாங்க. அதுதான் எங்கள் ஊரில் பேய் போல். நம்ம ஊரில் பேய்க்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, வெள்ளை கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. பேயெல்லாம் எப்பட்றா யூனிஃபார்ம் போட்டு வரும், எங்களுக்கே வா அப்படின்ற மாதிரி காமெடியாக இருக்கும். இந்த ரியலாக என்ன பேய் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பொய் எல்லாம். எல்லாம் ஒரு த்ரில்லர் ஸ்டோரி காமிக்கிறதுக்காக இவங்க பண்ணுற உருட்டுக்கல்னு சொல்லலாம், பேய் உருட்டுக்கள். இப்போ நான் சொல்கிறதே நீங்கள்லாம் போட்டு அர்ஜுன் ஸ்ரீதர் ஒரு உருட்டுறாரு அப்படின்னு நீங்களே கூட சொல்லலாம். ஆனால் நேரில் பார்த்தது, அனுபவித்தது, நம்பிக்கையான ஒரு விஷயத்தை தான் மட்டும் சொல்கிறேன். அதனால் என்னோடய சித்தி பொண்ணு, அது பேர் தேவின்னு சொல்லிட்டு இருக்கோம், முத்துப்பேட்டையில் இருந்தாங்க. அவங்களுக்கு அத்தைன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்பாவோட தங்கை. அவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. 3 பேருக்குமே பேய் பிடிச்சிருக்கு. எப்படின்னா, ஒருத்தங்களுக்கு பேய் பிடிச்சி முடிஞ்சு அது சரியானதுக்கு பிறகு அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். சைக்காலஜிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஆனால் சைக்காலஜி வேறு, பேய் வேறு. பேயின்றது வேறு, சைக்காலஜிக்கல் எஃபெக்ட்ன்றது வேறு. ஏன்னா ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, பேய் அப்படின்னா அது ஒரு பேராநார்மல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. விதமான ஒரு ப்ராப்ளம் வரும், அது யாருக்கும் சொல்ல தெரியாது. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கல்ச்சர் போல். ஏன்னா அது உணர தான் முடியும். அந்த பொண்ணு எப்படின்னா, மேலே பார்த்துட்டு இருக்குமா, அவர் ஒரு ரூமில் போட்டு வச்சுருப்பாங்க. இப்படி மேலே பார்த்துட்ருக்கோம். மேலே அந்த ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அது வழியால் ஒரு இது போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்னதாக கிளாஸில் போட்டு மூடியிருப்பாங்க மேலே டெரஸில். ஏன்னா அங்கேருந்து டைரெக்டாக சூரிய ஒளி கீழே வரணுன்றதுக்காக அந்த டெரஸில் ஒரு கிளாஸில் போட்டு மூடியிருப்பாங்க. அந்த கிளாஸ் வழியால் சூரிய ஒளி கரெக்டாக விழும் அந்த இடத்துல. மிஞ்சி போனால் 4க்கு 4 எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிற சைஸ் தான் இருக்கும், ரவுண்டாக இருக்காது, ஸ்கொயராக இருக்கும். அதை கிளாஸ் போட்டிருப்போம். அந்த கிளாஸ் வழியால் மேலே பார்த்து வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். இது உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அது ஏன் வா வான்னு கூப்பிடுது, எதுக்கு கூப்பிடுது, மனப்பிராந்தியா, அதெல்லாம் தெரியாது. ஆனால் சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்ளம் அவங்க 3 பேருக்கும் அதுக்கப்புறம் யாருக்கும் வரல. இது சைக்காலஜி என்ன சொல்லுவாங்க, பேய்னா ஒன்றும் இல்லை, பூதமாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சைக்காலஜிக்கலாக படிக்கிறவங்க எல்லோரும் அட போய பேயும் இல்லை, பிசாசும் இல்லைன்றவாங்க. ஆனால் அந்த ரியலாக அந்த பேய் இருக்க இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, ஏதோ ஒன்று இருக்குது, பேயின்னு ஒன்று இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சம்திங் இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. இந்த மாதிரி விஷயத்த யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அதனால கூப்பிடாதீங்க, பேய் கூப்பிடாதீங்க. ஏன்னா கூப்பிட்டா வரும். இப்போ நான் பேசுகிறது கூட ஒரு 2 எபிசோடோட முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அதை பற்றி பேசும்போது அதுக்கு என்ன தோணுன்னா, ஆஹா அர்ஜுன் ஸ்ரீதர் நம்மளை பற்றி பேசுகிறான், அப்போ நம்ம வரணும் அப்படின்னு அதுக்கு தோணும். அதனால் அது வரும். ஸோ இந்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக என்னென்னலாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசி இந்த எபிசோடோட நம்ம அந்த பேயை முடிச்சிடலாம். ஏன்னா இது ஒரு விதமான தாட்டு தான். ஏன்னா தாட் மட்டும் கிடையாது, சம்திங் நமக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த பேய் வந்தால் அந்த ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய்யும்பாங்க, ஆனால் உண்மை தான். ஆனால் அதுக்காக வெள்ளை கலர் யூனிஃபார்ம்லாம் போட்டு வராது, வெள்ளை கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் யூனிஃபார்ம்லாம் பேய் போட்டு வராது. அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம், அதெல்லாம் சுத்த பொய். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு போகிறீங்க எது பொய் எது உண்மைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பாதீங்க. பயங்கரமாக பேய் கதைலாம் சொன்னால் நம்பாதீங்க. அது சுடுகாட்டுக்கே போனால் கூட அதெல்லாம் பேயெல்லாம் கிடையாது.
ஆனால் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆன்மா வந்து தேடும்பாங்க, கொஞ்ச நாள் இருக்கும், தேடும், அலையும்பாங்க. ஏன்னா போன வாட்டி சொன்ன அதே விஷயந்தான். அந்த பையன் வந்து 14வது மாடியில் தன்னை தானே சுட்டுட்டு போன எபிசோடில் சொன்ன அதே விஷயந்தான். அது மாதிரி அவங்க ஆன்மா வெளில கொண்டாந்து வெளில ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால முடியும். கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லவே இல்லை, நிச்சயமாக முடியும். இப்போ வந்து அதே மாதிரி ஆன்மாவோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக வெளில போய் நம்ம தியானம், ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ வந்து நம்ம எப்படி உணர முடியும், எல்லாத்த பற்றியும் பேசுவோம். துர்சக்திகளெல்லாம் உணர முடியும். துர்தேவதைகள், நல்ல தேவதை, துர்தேவதை இருக்குது. அதை வந்து எச்சினிகள்னு கூட சொல்லுவாங்க. அதான 64 கோடி எச்சினி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தில். 64 கோடி எச்சினிகளுக்கும் அதிபதி யார் அப்படின்னா திரிபுர சுந்தரி. இந்த திரிபுர சுந்தரி யார் அப்படின்னா நமக்கு வந்து அம்பாள், அதான சிவன் பார்வதி இருக்க பார்வதியோட ஒரு அவதாரம்னு சொல்லலாம். அதுவும் பார்வதியை வந்து 10 அவதாரம் எடுத்ததில் திரிபுர சுந்தரியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ திரிபுர சுந்தரியோட சுந்தரிக்கு தான் எல்லாருமே உள்ள அடக்கம். திரிபுர சுந்தரிக்கிட்ட போனால் எல்லாமே முடிஞ்ச மாதிரி. அதுதான் 64 கோடி எச்சினிக்கும் அதிபதி திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வழிபட்டாலே போதும்னு சொல்லுவாங்க. எச்சினி வழிபாடுன்னு இருக்குது. அதில் வந்து நல்ல எச்சினிகள், கெட்ட எச்சினிகள்னு இருக்குது. எச்சினிகள்னால் தேவதைகள். அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், இடம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்ம ஓரளவுக்கு பிரித்து வச்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம். எப்படின்னா உருவமுள்ள நிலை, அருவுருவ நிலை, அருவ நிலை, மொத்தம் 3 நிலை வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாத நிலை, எதுவுமே இல்லாத நிலைன்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லாத நிலையில் வந்து எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து அந்த பார்த்திங்கன்னா போகர், சித்தர் எல்லாரும் வந்து ஒன்றுமில்லாத நிலையில் வந்து இருப்பாங்க. அப்புறம் எதுவுமே இல்லாத நிலைன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல டைம் எதுவுமே இருக்காது, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. அதுக்கு தான் போருக்கு 3.5 கோடி வருஷம், 3.5 கோடி 3 யுகம் இருக்கும், 3 கோடி வருஷம் போவாங்க, 6 கோடி வருஷம் இருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க. 6 கோடி வருஷம் தான் இருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு இருக்கும். அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதும் எக்ஸ்டெண்ட் ஆகாதும் யாரோட கையில் இருக்குது, எதுவுமே தெரியாது. அதனால இந்த ஆன்மா பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஃபீலிங். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டெவில் கதையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன்னா இந்த டெவில் கதை ஸ்டார்ட் பண்ணால் என்ன ஆகும்னா இது வரும், நம்மளை தேடி வரும். எனக்கு நேற்று ஒரு விஷயம் கிடச்சிச்சு, நைட்டு கனவுல வந்துச்சு. அதனால இந்த டெவில் கதையை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இது ஒரு 30 எபிசோடு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதனால நான் வந்து டெவில் கதையை ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கதைக்கு நம்ம போகலாம். அதான் டெவிலோட யூடியூப்பில் இதெல்லாம் ரியல் ஸ்டோரி கிடையாது, ரியாலிட்டி. இது வந்து எப்படி அப்படின்றத நெக்ஸ்ட் லெவலில் பார்ப்போம். எல்லாமே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அது வந்து ரெய்கி, ஆரா, ஓகே. நன்றி மக்களே. இன்னும் வந்து ஒரு அடுத்த எபிசோடில் நம்ம ஆரா ரீடிங்கு எப்படி வந்து, ஏன்னா இந்த இதோடு வந்து நம்ம இந்த ஆவிகள், பேய், பிசாசி எல்லாமே இருக்குது, உண்மை, பொய் கிடையாது. யாராச்சும் பொய்ன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க, அது உண்மைதான். சைக்காலஜிக்கல் எஃபெக்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சம்திங் இருக்குது, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், உணர்ந்திருக்கேன். நம்ம வந்து சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், உடம்பு சரியில்லை, அது எல்லாமே நமக்கு தெரியும். என்னென்ன நடக்குது எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லா எக்ஸ்டெண்ட்டும் போயிட்டு வந்திருக்கேன். சுடுகாட்டுக்கே போயிட்டு வந்திருக்கேன். 2 ராத்திரியே சுடுகாடு 1 மணி 2 மணிக்கு தான் வருவேன். எப்படியா எனக்கு இருக்கும்னு தெரியும். சுடுகாடு தாண்டி தான் நான் வரணும், இடுகாடு தாண்டி தான் வரணும். அந்த இடத்துக்கு தான் போயிருக்கேன், அந்த இடத்துல தான் வந்திருக்கேன். எந்த நேரத்தில் என்ன இருக்கும் எல்லாமே தெரியும். சைலண்ட்டாக இருக்கும், மயான அமைதி இருக்கும், எல்லாமே பார்த்துருக்கேன்.
அதனால வர எபிசோட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் ரீடிங்கில் ஆரம்பித்து மென்டலிசம் ஆரம்பித்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்ப்போம், புது புது வகையாக பார்ப்போம். எப்படி நம்ம வந்து ப்ரீத்தை கண்ட்ரோல் பண்ணி அடுத்தவங்க மைண்டில் இருக்கிறத ரீட் பண்ணுறது, பக்கத்தில் என்ன ஆன்மாக்கள் வந்துட்டுருக்கு எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேய் கதையை முடிஞ்சாலும் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா எப்போ ரியலான ஸ்டோரி கிடைக்குதோ, நிறைய இருக்குது, அது நான் பார்த்து அனுபவிச்சது மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதனால் பார்த்து அனுபவிச்சதை இப்போ சொல்கிறேன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். பேய் கதைக்கு என் கார்டு போடலாம். அப்படி தொடர வாய்ப்பு இருந்துச்சுனால் ரியல் பேய் கதையோட திருப்பி வரலாம். முடிஞ்சிச்சுன்னா அடுத்த டைம் நான் பேசாமல் அடுத்த டைம் வர்றது எக்ஸலண்ட்டான டாப்பிக்காக இருக்கும். வித் ரியல் ஸ்டோரி, எல்லாமே ரியல் ஸ்டோரி தான், வித் பிக்சர்ஸ், ரியல் பிக்சர்ஸ், இடம், பிளேஸ் எல்லாத்தோடையும் போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.